நல்லா தான் இருப்போம். ஆனால் திடீர்னு மூட் அவுட் ஆயிரும். ஏன்னே தெரியாது. நைட் டின்னர் குக் பண்ணும்போது மட்டும் ஒரு மாதிரி உடம்பு சோர்வாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காகவே தாய் வீடு தாராளமாக அழைக்குதுங்க மாதிரி எங்கள் அம்மா கதவு திறந்து போட்டு உட்காந்துருப்பாங்க நாங்கள் வரதுக்காண்டியே. சரின்ட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. அங்கே போய் என்ன குக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா சூற மீன் வாங்கிட்டு வந்து குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு மட்டும் எங்கே இருந்தால் ரேட்டு கம்மியாக மீன் கிடைக்குதுன்னே தெரியாது. எங்கள் அம்மா வந்துட்டு பேரம் பேசி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் என்னால் அப்படி முடியவே முடியாது. பேரம் பேசுகிறதுக்கு எனக்கு பழக்கமும் இல்லை. நான் பேசினா ஏதாவது நினச்சிக்குவாங்களோன்ட்டு நான் பேசவும் மாட்டேன். சரி, என்னெல்லாம் குக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா சூற மீனோட மண்டையை வந்துட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அப்பளம் வந்துட்டு பொரிச்சு வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா வீடும் என் வீடும் கேரளாவில் வந்துட்டு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். சடனாக ஏதாவது மைண்டு சரியில்லை இல்லைன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா அம்மா வீட்டுக்கு வந்துடுவேன். உங்களுக்கும் இந்த மாதிரி அம்மா வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஒரு ஐஃபை கமெண்டில் கொடுத்துட்டு போங்க. அப்புறம் எல்லாமே பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே ஹஸ்பண்ட் பசியோடு இருப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கும் என் பையனுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இது மாதிரி ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.